ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம்கானது அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தமிழ் மீடியம்கான பிடிஎஃப்பும் சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இதில் இருக்குது. அதனால் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரியுங்களா? ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் ஒன் மட்டுமே படித்தாலே போதும். உங்களால் 23 ஒன் வேர்ட்லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்டு மட்டும் தான் கேட்குறாங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் 15 கேட்பாங்க. புரியுங்களா? ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் 15 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். இல்லை 2 மார்க் 5 மார்க் அப்படின்னம்னாலும் 100% நான் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின் ப்ளஸ் அடிஷனலாக இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் பண்ணுவேன். இது ரெண்டு மட்டுமே போதுமானது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா 2 மார்க் அண்ட் 5 மார்க்குமே உங்களால் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் தரவு பண்ணிடுங்க. 27 காந்த துருவங்களின் ஈர்க்கும் மற்றும் விளக்கும் தன்மை குறித்து எழுதுக. இந்தியாவில் நீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான காரணங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 29 பாரிஸ் சாந்தின் பயன்கள் ஏதேனும் 2, அது நமக்கு ரிப்பீட்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32 இருக்கக்கூடிய பாலைவனத்தில் குறைவான நீரை காணப்படுகிறது, இதற்கு காரணம் என்ன? அடுத்து கொஸ்டின் நம்பர் 34 வன்பொருள் என்றால் என்ன? புரியுங்களா? அது ஒரு தடவை கொஸ்டின் நம்பர் 34 சுவாலஜியில் இருக்கக்கூடிய வன்பொருள் என்றால் என்ன? ஏதேனும் 4 மூலங்களை. அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதை மட்டுமே இப்போதைக்கு தரவு பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் அப்டேட் பண்ணும்போது அது 2ல் இருக்கக்கூடியது மட்டுமே போதுமானது. நீங்கள் 4 5 மார்க்குமே. புரியுங்களா? இந்த 4 5 மார்க் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. பயாலஜியில் பயோ பாட்னிலேருந்து 2 கேட்டு 1, பயோ சுவாலஜியில் 2 கேட்டு 1 எழுதுறாங்க. கண்டிப்பாக அது மட்டுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 36 பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கண்ணாடி முகவையில் நீரை எடுத்துக்கொள்ளவும் அதில் சில குண்டூசிகளை போடவும் நீருக்குள் கையை விடாமல் நீங்கள் போட்ட குண்டூசிகளை வெளியே எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? 1 காந்தத்தை பயன்படுத்துவோம், அதை வச்சு எழுத போகிறீங்க. அடுத்து ஆவணா பார்த்தீங்கன்னா குடிநீர் என்பது அதன் பண்புகள். சோப்பு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது படிச்சுக்கோங்க. அது மாதிரி ஒளி மாசுபாடு பற்றி குறிப்பு வரைக, அது ஒன்று படிச்சுக்கோங்க. மரக்கட்டை தரும் தாவரங்கள் பற்றி குறிப்பு வரைக, அது ஒன்று. அடுத்து 39 உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகளை உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகளையும் வேறுபடுத்துக, அது ஒன்று. மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன? வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு எவ்வாறு நிகழ்கிறது? அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்கீலை ஸ்க்ரோல் பண்ணுறேன், பட் அதுலேயே நீங்கள் படிச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும்போது அதில் எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ரைட் அபவுட் த அட்ராக்ஷன் அண்ட் ரெப்யூஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29 இருக்கக்கூடிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 31 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 34 நான் சொல்கிறத மட்டும் மார்க் பண்ணி இப்போதைக்கு படிங்க. கொஸ்டின் நம்பர் 31 32 அண்ட் 34 இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் த 4 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர், கொஸ்டின் நம்பர் 35 இருக்கக்கூடியது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 37 இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 இருக்கக்கூடிய ரைட் ஷார்ட் நோட் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், அது ஒன்று. கொஸ்டின் நம்பர் 36 இருக்கக்கூடியது 36B இருக்கக்கூடியது. புரியுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடியது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து ஈவினிங் ஒரு கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன் இல்லையா? இது ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் அண்ட் 2 மார்க்குக்கு எக்ஸாமில் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டவுன்லோடில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.